அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வீட்டில் வந்து பீட்டா பிரெட் இருந்தது. அதை வச்சு சிக்கன் சாண்ட்விச் ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நைட்டே முடிவு பண்ணிட்டேன். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனையும் வந்து திக்காக்காக மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு இது திக்கா மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கேப்சிகம், எல்லோ கலர் பெல் பெப்பர், ஆனியன், லெட்டிஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து சாட்டே பண்ணிவிட்டு இதில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபி வேணும்னா எல்லோ கலர் ஹார்ட் போடுங்க, சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் எதுவும் ஆட் பண்ணிக்கல. இப்படியே சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து மைனஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஹமூஸ் இல்லைனா வந்து தஹினா கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்லிக் ஸ்ப்ரெட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக மஸ்டர்ட் பேஸ்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்துட்டு ரெசிபி வேணும் அப்படிங்கிறவங்க எல்லோ கலர் ஹார்ட் போட மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 பேருக்குமே பீட்டா பிரெட், சிக்கன் சாண்ட்விச். இன்றைக்கி ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் பயங்கர ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. சிக்கன் சாண்ட்விச் செஞ்சுட்டு இருந்த காட்டியும் கொஞ்சம் லேட்டானனால நான் வந்து இன்றைக்கி இட்லி தான் ஊற்றிருந்தேன். நேற்று நைட்டு வந்து சோள மாவு அரைச்சிருந்தேன் குழிப்பணியாரத்துக்காக. ஸோ அதில் இட்லி ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இட்லி ஊற்றிருந்தேன். இட்லி பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஏற்கனவே நம்மளோட சேனலில் சோள மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து ப்ளே பட்டனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அரைச்சி இட்லி ஊற்றி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. இட்லிக்கு வந்து ஷைடிஷாக பார்த்தீங்கன்னா மட்டன் எலும்பு இருந்தது. அதை வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். சோள இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கான ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சிக்கன் நகட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சுட்டேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஷிமனிமா ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே.